ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரிலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CE3054 டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சினா செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CE3054 டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்க 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு EIA ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு EIA கைட்லைன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராஜெக்ட், இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் ஃபார் EIA ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு EIA அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் வரைக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட், அது மாதிரி உங்களுக்கு அசஸ்மெண்ட் எது வந்துச்சு அப்படின்னா அது 2 மார்க்ல பார்த்து வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ரோப்ரியேட் மெத்தடாலஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு மெத்தட்ஸ் ஆஃப் இம்பாக்ட் அனாலிசிஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் EIA, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீனிங் அண்ட் ஸ்கோப்பிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெத்தடாலஜி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மெத்தடாலஜினா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IRC கைட்லைன்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராஜெக்ட் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆன், இதுல வாட்டர் ஏர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஏர் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேண்ட் அக்வைசேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. IRCன்னு என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிராபிக் இம்பாக்ட் ஸ்டடிஸ், இது ரொம்ப ரொம்ப ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் குளோபல் வார்மிங் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு மிட்டிகேஷன் ஆஃப் த இம்பாக்ட் ஆன் நேச்சுரல் அண்ட் மேன்மேட், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மிட்டிகேஷன் ஆஃப் த இம்பாக்ட் ஆன் வாட்டர், இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளான் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதை பிக் கொஸ்டின்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குளோபல் வார்மிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. எனர்ஜி கன்வர்ஷன் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மைட்டிகேஷன் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மைட்டிகேஷன் இம்பாக்ட்ஸ் ஆன் ஹெல்த் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NMT ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு EIA கேஸ் ஸ்டடிஸ் ஆன் ரயில்வே, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு TOD ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்ப்ளெக்சிட்டிஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுலயும் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பா பார்த்துக்கோங்க, ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சந்திப்போம்.